ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு தலைக்கறி தான் நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சில பேருக்கு ஆட்டு தலைக்கறி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பிடிக்காதவங்க சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே நல்ல பெரிய சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 20 பல்லு பூண்டு இருக்க மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அது கூடவே வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, இல்லாதவங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூடவே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நம்ம சீரகம் சோம்பு கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முடி தேங்காய் நீங்கள் எடுக்காதீங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நிறையா தேங்காய் போட்டோம்னா அந்த குழம்பு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி பார்த்தீங்கன்னா நான் கடையிலே 1 கிலோ அளவுக்கு கறி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க. மஞ்சத்தூளும் உப்பு போடும்போது அந்த கறியில் உள்ள அந்த ஸ்மெல் எல்லாமே அதில் இருக்காது. இந்த தலைக்கறியில் மட்டும் இல்லை, எந்த கறி வாங்கினாலும் சரி, சிக்கன் மட்டன் எது வாங்கினாலும் அதில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா 1, பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்துருக்கேன். அது கூடவே சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெடித்து வந்துச்சு. அந்த மிளகாயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் நல்லாவே மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு எல்லாம் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறங்க. பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழம்புல அந்த சீரகம் சோம்போட வாசனை நமக்கு அடிக்கும், அதனால் சாப்பிட பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு, நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த தலைக்கறியையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். தலைக்கறியும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லா பொருளுமே அந்த தலைக்கறியில் சேரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பொருளையும் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலா பொடி இதுக்கு சேர்த்துடலாம். இதுக்கு மசாலா பொடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் தான், அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். அடுத்து கரம் மசாலா பொடி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொடி சேர்க்கும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு கூட தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு கிரேவியாக கிடைக்கணும் அப்படிங்கிற போது அந்த கறி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த கிரேவியாக இருக்கும்போது அந்த குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் அந்த கறி அளவுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லியை நான் அது கூடவே சேர்த்துறேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நம்ம பசங்க இருக்க ஒரு வீட்டில் 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். முட்டை போணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பசங்களுக்காக 2 முட்டை நான் அது சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் மூடியை போட்டு விசில் நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதில் விசில் பார்த்தீங்கன்னா அதோட ஆவி வெளியில் வந்ததுக்கப்புறமா விசில் போடணும். அப்போ தான் அதில் கீழே ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட அந்த விசில் அந்த காற்று வழியாக வெளில வந்துடும். இப்போ நம்ம விசில் அது கூட சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 விசில் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 10 விசில் வந்தாவே இந்த கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விசில் எல்லாமே அடங்கிச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாருங்கள், அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். செம்மையாக இருக்குது. அந்த கலர் பார்க்கும்போதே அந்த எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் இருக்க அந்த முட்டையை கூட நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிளறி பார்க்கலாம். எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளறி பார்க்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளறிக்கலாம்.
பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு கலராக இருக்குது, என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.